ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா பிராம். இப்போது சோஷியல் மீடியா திறந்தாலே என்ன ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த படம் வந்து கிராண்டாக வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய டைரக்டர் ஆகட்டும், ஆக்ட்ரஸ் ஆகட்டும், ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் தவிர ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸுக்கு, நிறையா நியூஸ் பேப்பர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ரீசெண்டாக அதாவது நம்ம மகித் திருமணி அந்த படத்துடைய டைரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா த ஹிந்து அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இந்த படத்துக்காக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து யூடியூப் சேனல் ஃபுல்லாகவே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் அவருடைய இன்டர்வியூ கிளிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வைரலாக போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் போகுதுங்க. அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்து போல்டாக இந்த ஒரு ரிப்ளை கொடுத்துட்ருக்கிறாருங்க அவர், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அவர் பேசுனதில் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேசியிருக்காரு, அதில் வந்து முக்கியமாக சில விஷயங்கள் மட்டும் எடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விடாமுயற்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி நெகட்டிவிட்டி பரப்புறதுக்கு ஒரு சின்ன குரூப் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இல்லாததெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த படத்தை பற்றி ஒரு வந்து நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அவர் வந்து யாரை சொல்கிறாரு அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நயன்தாரா சொன்ன 3 குரங்குகள், அதாவது ஏன்னா நம்ம வந்து சொல்கிறதில்ல, நயன்தாரா சொன்ன 3 குரங்குகள், வலைபேச்சு, அந்தணன், பிஸ்மி, அப்புறம் இன்னொரு பீஸு பேர் எனக்கு தெரியல, மறந்து போச்சு, அந்த கார்னரில் உட்காந்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அது பேர் வந்து சக்திவேல். இந்த 3 நபரையும் சுட்டி காட்டி தான் அவர் வந்து சொல்லாமல் அதில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படம் வந்து மகிழ் திருமணி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுறது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சில காரணத்தால் டிலே ஆச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி வந்து எடுத்த சீனியை திரும்ப எடுத்துகிட்ருக்காரு. பேட்ச் ஒர்க் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. என்னால் அந்த படம் வந்து டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பேசி என் மேலே ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் 5 படம் நான் டைரக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே பேட்ச் ஒர்க் ஷாட் அப்படின்றது வந்து எங்கேயுமே கிடையாது. ஒரு படத்துக்கு வந்து பேட்ச் ஒர்க்கு என் படத்துக்கு வந்து தேவைப்படாது. நான் எடுக்கும்போது அந்த சீனை வந்து கரெக்டாக எடுத்து அப்படி முடிச்சு வச்சுருவான், ஓகேங்களா. திரும்பவும் அந்த சீனை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நான் வந்து ரீஷூட் பண்ணதே கிடையாது. என் வாழ்க்கையிலே அது கிடையாது. விடாமுயற்சியிலையும் அது நான் சுத்தமாக பண்ணவே இல்லை. அப்படியே நிரூபிச்சிட்டா நான் இந்த சினிமா விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பன் சேலஞ்சை அந்த வடைபேச்சு 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்டர்வியூஸ் ஆகட்டும், அவங்களுடைய யூடியூப் சேனல் ஆகட்டும், எல்லாத்துலேயும் உட்காந்துக்கிட்டு மகிழ் திருமணி தான் அந்த படத்தை வந்து டிலே பண்ணுறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய வந்து ரீஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் சாருக்கும் மகிழ் திருமணிக்கும் சுத்தமாக வந்து செட்டே ஆகலை. 2 பேருக்கும் வந்து ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது. அதனால் கூட இந்த படம் வந்து டிலே ஆகிட்டுருக்குது. மகிழ் திருமணியுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அஜித் சாருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த வடைபயிற்சி 3 பேர் சொன்னாங்க. அதற்கும் அவர் வந்து பதில் சொல்கிறாரு. அதாவது எனக்கும் அஜித் சாருக்கும் ஃபைட்டு, எனக்கும் அஜித் சாருக்கும் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நான் சினிமா விட்டு வெளில போகிறேன். அப்படி நிரூபிக்க முடியலன்னா அவங்க ஜஸ்ட்டு பொய் சொல்கிறதாச்சும் நிப்பாட்ட வேண்டும். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அஜித் சார் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, மகிழ் நம்ம வந்து இன்னும் நிறைய படங்கள் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாட்ட நான் இப்படி சொல்லியிருக்கிறேன், வினோத் அவர்கிட்ட நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அஜித் சார் லாஸ்ட்டில் என்கிட்ட வந்து ஒரு ஹோப் கொடுத்து என்கிட்ட சொல்லிருக்காருங்க அப்படின்ற மாதிரி மகிழ் திருமணி சொல்கிறாரு. ஒருவேளை அஜித் சாருக்கும் மகிழ் திருமணிக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை அஜித் சார்கிட்ட வந்து நிச்சயம் வரவே வராது. இதோட முடிச்சு விட்டு போயிடுவோம் அந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நடிச்சிருப்பார். ஆனால் அடுத்தடுத்து படங்கள் அவங்க 2 பேரும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ நிச்சயம் 2 பேருக்குள்ளே அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து நல்லா தான் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த வடைபேச்சு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த அளவுக்கு வந்து அஜித் சார் படத்துக்கு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்கன்றது வந்து மக்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து எந்த ஹீரோவுக்கும் இப்படி வந்து நெகட்டிவிட்டி பரப்பவே மாட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி பார்த்தீங்கன்னா அஜித் சார் படத்துக்கும் ரஜினி சார் படத்துக்கும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக நெகட்டிவிட்டியை பரப்பிட்டுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 இந்த படத்தில் வந்து ஒரு மேக்கிங் அந்த ஒரு இது பண்ணாங்களே, அந்த ஒரு என்னது
அந்த ஒரு சீரிஸாக வந்துச்சு ரீசெண்டாக அந்த ஜெயலலிதா வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல. ஸோ அதற்கு வந்து ஒரு கிளிப் விட்டாங்க. ஸோ அது வந்து ரஜினி சாரே கிடையாது, டூப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சிரிச்சானாங்க. இந்த 3 பேரும் சொல்லிக்கிட்டு ஒரு நக்கலாக சிரிச்சானாங்க. இது ரஜினி சார் மாதிரியே இல்லையே, ரஜினி மாதிரியே இல்லையே, எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு சன் பிக்சர்ஸ் வந்து அடுத்த ஒரு 2 டேஸில் வந்து ஸ்லீப்பர் ஷாட் அடிக்கிற மாதிரி இது வந்து மேக்கிங் வீடியோ போடுறாங்க. பாருங்கடா ரஜினி சார் தான்டா அது, டூப்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதற்கு அடுத்த நாள் இவனுக்கு வீடியோ போடுறானுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, டூப் வந்தால் என்ன இப்போ, நாம் உண்மையை தான் சொன்னோம், நம்ம வந்து இன்னும் தப்பாக சொல்லி ரஜினி சார் டூப்பே போட்டது இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் சொன்ன விதம் இருக்குல்ல, ஒரு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு பேசுனீங்களே, அதில் தான் சன் பிக்சர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர் ஷாட் கொடுத்துருக்கானுங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அஜித் சாருக்கும் அந்த படங்கள் வரும்போது இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி சொல்லுவாங்க. அந்த படங்கள் வசூலை கூட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்லுவானுங்க. ஓகேங்களா? ஸோ இந்தளவுக்கு மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுட்டு இருக்க இவங்கள தான் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி அந்த இன்டர்வியூவில் தோலுரிச்சு காட்டிருக்காரு. எதுக்கு மனசுக்குள்ளே இவ்வளோ வன்மம், எதுக்கு வந்து இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, ரொம்ப கீழ்த்தனமாக எதுக்கு இருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரையும் ஸ்லீப்பர் ஷாட் பண்ணியிருக்காரு மகிழ் திருமணி. நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் சினிமா விட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. உண்மையான ஒரு தைரியமான ஒரு ஆளாக இருந்தால் இந்த 3 பேரும் இதை வந்து நிரூபிக்கட்டும். ஓகேங்களா? ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, இது நான் இங்கே நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் சினிமா விட்டு போகிறேன்னு சொல்கிறார்ல, அப்போ நீங்கள் நிரூபித்து காட்டுங்க, அவரால் தான் டிலே ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த யூனிட்டில் இருக்கிறது யாராவது ஒரு ஆள், அஜித் சார் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டார். ஸோ வேறு யாராவது, ஒரு ரஜினாவாக இருக்கட்டும், ஒரு திரிஷா மேடமாக இருக்கட்டும், ஒரு அர்ஜுன் சாராக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்து மகிழ் திருமணியில் தான் இந்த படம் டிலே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுருங்க, பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி வந்து ஓப்பனாக அந்த 3 பேரையும் அந்த முகத்தையே கிழிச்சி விட்டுருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இதே வடைப்பேச்சு வந்து மகிழ் திருமணி மட்டும் இல்லை, இதற்கு முன் வந்து அவங்க பேர் என்ன, யோகி பாபா இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜா இருக்கட்டும், இதுமாரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாலா, டைரக்டர் பாலா அவர் கூட வந்து சொல்லியிருந்தார், அவன் இவன் படத்தில் வந்து விஷால் கண்ணனை வந்து மேலே வச்சு தச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுனாங்க. அது பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்தணன், இந்த வடைப்பயிற்சியில் உட்காந்துருக்க அறவேக்காடு அந்தணன். ஸோ அவர் தான் சொன்னார், விஷால் கண்ணை வந்து மேலே வச்சு தச்சிட்டாங்க, அதனால் விஷாலுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் விஷால் வந்து போதைக்கே அடிமையாயிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். விஷால் வந்து ஒரு ரீசனாக சொன்னார், நான் போதைக்கு அடிமையாயிட்டேன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டார். பாலா கூட சொன்னார், விஷால் கண்ணனை வந்து மேலே வச்சு தைச்சிட்டான், யாராவது வந்து ஒரு படத்துக்காக ஒரு கண்ணை வந்து மேலே வச்சு தைக்க முடியுமா, அதுக்காச்சும் ஒத்துப்பாங்களா போல, என்ன வந்து கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் எதுக்கு இப்படி போய் சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பாலா கூட ஸ்லிப்பர் ஷர்ட்டாக ஒரு முகத்தரை கிழிச்சு விட்டுருப்பாரு வலைப்பேச்சு மூஞ்சா. ஓகேங்களா? ஸோ இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ஓப்பனாக வலைப்பேச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டில் இருக்கிற யார் கைகளையும் பிடிச்சிட்டு அந்த படத்தில் இருக்கிற ஒரு 100% அப்டேட்லேருந்து ஒரு 1% அப்டேட்டும் வாங்கிப்பானுங்க. யாராச்சும் ஒரு லைட்மேன்ட்ட கேட்டால் தெரியும் இன்றைக்கி இது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து 100 கொடுத்து அந்த அப்டேட்டை வாங்கி பேசிக்கிட்டு ஊன்னு சொல்கிறது, டைட்டில் யார்ட்டாச்சும் வந்து காலில் வந்து சில பேர் டைட்டில் வாங்கிடுறது, இதேமாரி பண்ணிக்கிட்டு இவனுக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து நாங்கள் தான் தமிழ் சினிமா ரேஞ்சுக்கு வந்து நிறையா அவதூறு பரப்பிட்டுருக்கானுங்க. ஸோ இதை வந்து ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நிராகரிக்கணும் அப்படின்னு தான் நானும் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த படத்தை பற்றி நிறையா சொல்லியிருந்தார் மகிழ் திருமணி. ஸோ அது வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 10 பேரை அடித்து தூக்கி போடுற ஒரு மாஸ் ஹீரோலாம் கிடையாதுங்க. தன்னுடைய சின்ன உலகம், அந்த சின்ன உலகத்தை காப்பாற்ற போராடுற ஒரு சராசரி மனிதன் தான் அஜித் சார். நம்ம அஜித் சாரை எப்படிலாம் பார்க்க ஆசைப்பட்டோமோ அப்படிலாம் நம்ம அந்த படத்தில் பார்க்கலாம். ரொம்ப சார்மிங்காக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ஷனாகவும் கதை வந்து நகரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படமாக இல்லாமல் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக, முக்கியமாக சொல்லப்போனால் பெண்கள் வந்து அதிகமாக அந்த படத்தை வந்து விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கதை அந்த படத்துக்குள்ளே இருக்குது. பிரேக்டவுன் அப்படின்ற படத்துடைய தழுவல்னு சொன்னால் கூட அது வந்து நம்ம படம் பார்க்கும்போது தெரியும், அது தழுவலா இல்லை இவங்களே அடித்து விட்ட கதையான்னு தெரியல அப்படின்றது வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிச்சயம் வந்து ஒரு 2.5 hours வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கும், ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருக்கும், ரொம்ப என்கரேஜிங்காக வச்சுருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மகிழ் திருமணி சொல்கிறான்றதால இந்த படம் நிச்சயம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அஜித் சாரை பற்றி ஒன்று சொல்கிறாருங்க. அதாவது இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், ஆனால் பொங்கலுக்கு அந்த படம் வரல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் லைக்க விட்டாங்க. ஸோ அதுக்கு சில காரணங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இது படம் பொங்கலுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து அஜித் சார் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், மகிழ் ஃபீல் பண்ணாதீங்க, பண்டிகைக்கு நம்ம படம் வந்து வரலனா என்ன,
நம்ம படம் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பண்டிகையாக மாறும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அஜித் சார் வந்து மகிழ் சார்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ் வந்து உற்சாகமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லாருங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அஜித் சார் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி ஒன்று பேசுகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ரேசிங் போகிறது வந்து எங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியும். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே தெரியும் அஜித் சார் வந்து ரேஸில் கலந்துக்க போகிறாரு அப்படின்றதால. ஸோ அப்போ வந்து அஜித் சார் சொல்கிறாரு என்னன்னா, இப்போ என் கையில் இருக்கிற 2 படம் குட் பேட் அக்லி, அப்புறம் வந்து விடாமுயற்சி 2 படத்துக்கு கமிட்மெண்ட்டையும் நான் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே நான் வந்து ஃபுல்லாக முடிக்கணும் மகிழ். ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக முடித்தா தான் அந்த ரேஸில் வந்து எனக்கு வந்து என்ன வேணாலும் ஆகலாம். அவர் வந்து அழுத்தி சொல்கிறாரு, எனக்கு வந்து என்ன வேணாலும் ஆகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த 2 படமும் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடாது அப்படின்றதால இந்த 2 படத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் ரேஸுக்குள்ளே போனால் தான் அந்த ஆக்சிலேட்டரை அந்த காருக்குள்ளே நான் வந்து 100% நான் வந்து நம்பிக்கையாக அழுத்த முடியும். ஒருவேளை ஒரு படம் பெண்டிங்கில் இருந்தால் கூட எனக்கு வந்து அந்த 100% அந்த ஆக்சிலேட்டரை எல்லாம் அழுத்த முடியாது. ஏன்னா வந்து மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எதனா ஆச்சுன்னா நம்மளை நம்பி இருக்கிற ப்ரொடியூசர் என்ன ஆவார் அப்படின்ற ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 படத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நான் ரேஸ் பக்கமே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அஜித் சார் சொன்னதாக மகிழ் வந்து சொல்லிட்டு பாருங்க. ஸோ இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கார் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இன்னும் நிறைய பேசினார். லியோ படத்தில் வந்து ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கில் ஸோ அதை வந்து சொல்லாமல் ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போனார். அதாவது ஒரு எழுத்தாளன் ஒரு டைரக்டரை வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் சீட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு உண்மையை தான் எடுப்பேன். எனக்கு வந்து நான் வந்து நான் ஒரு கதையை ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா அந்த கதை வந்து உண்மையாக தான் இருக்கும். அந்த கதை வந்ததுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒன்று சொல்லி சீட் பண்ண மாட்டேன். ஒரு எழுத்தாளனுக்கு அது அழகில்லை அப்படின்ற மாதிரி லியோவை சைடில் ஒரு கொட்டு வந்து சொல்லாமல் கொட்டிட்டு போயிட்டுருக்காரு நம்ம மகிழ் திருமணி. ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேசினார். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. த ஹிந்து யூடியூப் சேனலில் அந்த வீடியோ வந்து அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 1 ஹவர் பேசியிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ மொத்தத்தில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 6 வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தரமான ஒரு படம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக ஒரு பெரிய ஹீரோ படமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மாசு எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கிற அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப வந்து ஒரு என்கேஜிங்காக ஒரு 2 hours 30 minutes மட்டும்தான்றதால ஒரு தரமான படத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து எனக்குள்ளே இருக்குது, உங்களுக்கும் இருக்கணும். ஏன்னா வந்து அந்த படத்தை வந்து ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா February 6 வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் இந்த வடைபேச்சு 3 குரங்குகளையும் நம்ம வந்து நிராகரிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.